அருமை சகோதரர் ஓபிஎஸ் அவர்களை நீங்கள் வெற்றி சின்னமாகிய பலாபுரம் சின்னத்திலே வாக்களித்து இப்ப நம்ம கூட்டணியோட தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரதம வேட்பாளர் இந்தியாவை 10 ஆண்டுகளாக சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற, இந்தியாவை வளர்ச்சி பாதையிலே கொண்டு சென்றிருக்கின்ற, ஊழலற்ற ஆட்சியை கொடுக்கப்பட்டிருக்கின்ற மோடி அவர்கள் தான் நமது கூட்டணியின் பிரதம வேட்பாளர். திமுக கூட்டணியில வேட்பாளர் போடுகிறார். அவர் வந்தா கேட்கணும், அந்த தலைவர் வந்தா கேட்கணும், உங்க கூட்டணியோட பிரதம வேட்பாளர் யாரு? ஏன்னா இந்த தேர்தல் பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பலாபலத்தில் நீங்க வெற்றி பெற செய்வதன் மூலம் அவர் இந்தியாவின் பிரதமரை உங்களுக்கு சார்பாக ஆதரிக்க போகிறார். ஆனால் திமுக கூட்டணியின் வேட்பாளர் யார் என்று, பிரதம வேட்பாளர் யார் என்று அவர்களை கேட்கிறோம். நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில கம்பீரமாக தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிறார் பாராளுமன்ற பிரதம வேட்பாளராக மோடி அவர்கள். ஆனா இந்தி கூட்டணிங்கிற திமுக கூட்டணிக்கு தலையில்லா கூட்டமா அந்த கூட்டணி நிற்கிறது. அதோடைய பிரதம வேட்பாளர் யாரு சொல்லணும். அது மாதிரி இன்னொருத்தர் ஈனி வச்சுக்கிட்டு நம்ம அண்ணன் பழனிசாமி புரட்சி தலைவர் சின்னத்தை அம்மா அவர்கள் கட்டி காத்த சின்னத்தையும் கட்டிட்டு ஈன்னு வர கமலிங்கரம் வச்சுக்கிட்டு புரட்சி தலைவர் தொண்டர்களால் தான் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த கட்சியை கொண்டு வந்தார். ஏன்னா திமுகவில் இருந்து அது ஆட்சிக்கு வர காரணமா இருந்த புரட்சி தலைவரை இதே மாதிரி ஒரு மண்டபத்துல பொதுக்குழு உறுப்பினர்லாம் கூட்டி கருணாநிதி நீக்கிறதுனால தலைமை பதவிக்கு வர இருக்கின்றவரை அடிப்படை உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்கிறார். புரட்சி தலைவர் கட்சியை தொடர்ந்தார். அந்த பவுண்டேஷன் என்கிற அடிப்படையை மாற்றிவிட்டு இன்னைக்கு பழனிசாமி பொதுச் செயலாளராக தன்னை ஆக்கிக் கொண்டிருக்கிறார். உண்மையா இல்லையா? அங்க இருக்கிற ஆளுகள் தான் வருமானத்துக்காக போயிருக்காங்க. உண்மையா இல்லையா? இப்ப தேர்தல் அப்ப பணம் வரும் தூக்கிட்டு ஓடி போயிடலாம் வந்திருக்காங்களா இல்லையா? இப்ப பழனிசாமி யார பிரதமர் சொல்லி வேட்பாளரா சொல்லி ஓட்டு கேட்கக்கூடாது. எதுக்காக இந்த தேர்தலில் நிக்கிறாங்க? இப்ப இந்த தேர்தல்ல இங்க அண்ணன் ஓபிஎஸ் தைரியமா சுயேட்சை சின்னத்திலே போட்டிருந்தார். தேனியில உங்க வீட்டு பிள்ளைங்க நான் போட்டிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் சகோதரர் அண்ணாமலை கோயம்புத்தூர்ல போட்டியிருந்தார். அங்க நீலகிரியில மத்திய இணையமைச்சர் முருகன் போட்டியிருந்தார். சென்னையில தென் சென்னையில கவர்னர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு சகோதரி தமிழிசை அம்மா போட்டியிருந்தாங்க. வேலூர்ல புதிய நீதி கட்சி தலைவர் சகோதரர் ஏசிடி சம்பவம் போட்டியிருந்தார். வர்றப்பா அவசரம். தருமபுரியில பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய துணைவியார் திருமதி சௌமியா போட்டியிருந்தாங்க. சரிதானே? அப்படியே வந்தீங்கன்னா இங்க நம்ம தென்காசியில நமது தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிருந்தார். பெரம்பலூர்ல ஐஜேகே தலைவர் பாரிவேந்தர் போட்டியிருந்தார். இது மாதிரி நம்ம கூட்டணி கட்சி தலைவர்களே சில பேர் போட்டியிருந்தாங்க. அதுபோல மதுரையில பாஜக தான் போட்டியிருந்தது. நமது பேராசிரியர் ராம சீனிவாசன் போட்டியிருந்தாரு. கேள்வி பதில் தெரியுதான் பாக்குறாரு. கேள்வி பதில நடத்திட்டு இருக்கோம். முக்கியமா கட்சியை நடத்திக்கிற தலைவர்களே நிக்கிறாங்க. அது முக்கியம் மத்திய அமைச்சரா இருக்கிறவரே நிக்கிறாரு. காரணம் நாம் எல்லாம் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை மீண்டும் பிரதமராக இருக்கிற மோடி அவர்களிடம் எளிதாக பெற்று தரணும். இப்ப ராமநாதபுரத்தில் அந்த ஓபிஎஸ்
வச்சா பலாச்சோலை மாதிரி உங்க தொகுதிக்கு தேவையானதும் வீட்டுல கூட கொடுத்துருவாரு திட்டங்களை. நீங்க வீட்டுல வேற அதெல்லாம் பழனிசாமியும் திமுக தான் ஆண்டவர்களும் ஆண்டவர்களும் தான் மக்கள் வரி பணத்தை சொல்லி வச்சிருக்காங்க கூட கொடுக்கறத நம்பி ஓட்டு போட்டீங்கன்னா தொகுதிக்கு ஒண்ணும் கிடைக்காது. ரோடு கூட சரியா இருக்காது. திமுக ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. பழனிசாமி செய்த ஊழல்களால முறைகேடுகளால கோவப்பட்டு திமுக வெற்றி பெற செய்தீங்க. திமுக நாங்க திருடவே மாற்றோம் இன்றைக்கு ஆட்சி செய்யறாங்க. ஒரு சொட்டு மது கூட இல்லாம பண்ணுவேன்னு சொன்னாரு ஸ்டாலின். எதுக்குடா நம்ம ஊருக்காரங்க ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்தவங்க இப்படி சொல்றாங்களேன்னு பார்த்தா பிரதமர் அன்னைக்கு சொன்னாரு சென்னையில வருத்தப்பட்டு என் மனதை ஒரு விஷயம் உறுத்திக்கிட்டே இருக்கு. தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சி துணையோட யாரோட ஆளுங்கட்சி துணையோட போதை மருந்து வியாபாரம் பல ஆயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் நடக்குது. இப்ப நம்ம ஊர்ல சந்தைன்னு சொல்ற மாதிரி போதை மருந்து கடத்தலுக்கான சந்தையா தமிழ்நாடு இன்னைக்கு உருவாகி இருக்குன்னா அதுக்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களே துணையாக இருக்காங்க. இப்ப குறிப்பா சொன்னா பட்டி தொட்டியெல்லாம் போதை மருந்து இருக்குது. சும்மா கடையில கடலை மாவு வாங்கினாலும் பார்த்துவீங்க மாத்தி இந்த பொருளத்தை கொடுத்துருவாங்க. கஞ்சா சகஜமா புழங்குது. ஹெராயின், ப்ரௌன் சுகரு என்னென்னமோ சொல்றான், கோக்கைன்கிறான். அதெல்லாம் இளைஞர்கள் தொட்டான்னா அதை கூட வெளியே வர முடியாது. பைக்கை பிடிச்சிதான் சாப்பிடும். கரெக்டா இல்லையா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன்னு சொல்லிட்டு சாலையில போதை மருந்து சாப்பிடுங்கப்பான்னு சொல்ற மாதிரி தமிழ்நாடு முழுவதும் போதை மருந்து புழக்கம் அதிகமா இருக்கு. நம்ம வீட்டு பிள்ளைகளை பத்திரமா வச்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். எதற்காக சொல்கிறேன் என்றால் விவசாயிகளா இருக்கட்டும், ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், அதுபோல மருத்துவர்கள், பொறியாளர்கள், செவிலியர்கள், இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவா அரசு வேலையில. அது மாதிரி மாணவர்களுக்கு அம்மா அவர்கள் கொடுத்த படிக்கணினி எல்லாம் கடமை. பெண்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு தாலிக்கு தங்க திட்டம். அதுபோல ஏழை எளியவர்கள் பயன்பெற அம்மா உணவகம். இது போல பல திட்டங்கள் இன்னைக்கு காணும். விவசாயிகள் கடனை எல்லாம் நான் தீர்த்து வைப்பேன், தள்ளுபடி பண்ணுவேன். செஞ்சாரா? குடும்ப தலைவர்களுக்கு 1000 ரூபாய் அனைத்து குடும்ப தலைவர்களுக்கு சொன்னார். குடும்ப தலைவிக்கு தகுதிக்கிறார். என்ன தகுதி? குடும்பத்துக்கு தலைவின்னா அதான தகுதி. அதுபோல ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் போராட்டம் பண்ண முடிச்சு உள்ளார போடுறாங்க. மாற்றுத்திறனாளிகள் வந்து தங்க உரிமைக்கு போறாங்கன்னா கைது செய்யறாங்களா இல்லையா? காவல்துறையை வைத்து பல ஒரு நூற்றாண்டுகளாக போராடி தொழிலாளர்கள் எல்லாம் பல பேர் சேர்த்து தினமும் 8 மணி நேரம் வேலை, மீதி நேரம் ஓய்வுன்னு வந்ததை மாத்தி 12 மணி நேரம் வேலை கொண்டு வரதா இல்லையா? வேறு ஸ்டாலின் தான் சர்வாதிகாரி ஸ்டாலின் மாதிரி அவங்க அப்பா வச்சுட்டு போயிட்டாரு பேரை. கரெக்டா? இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் ஏன் எனக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னு நம்மள வாட்டி வதைக்கிற மாதிரி யாருக்கும் எதுவும் செய்யல. ஏதோ தொழில் முதலீடு வருதுங்கிறாங்க. கட்சியா போதை மருந்து வியாபாரம் தான் 10,000 கோடிக்கு அவங்க ஆளுங்க பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையா இல்லையா? ஏற்கனவே பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பாரு, சிலிண்டருக்கு 100 ரூபாய் மானியத்தில் விலை குறைப்பாரு. ஒண்ணும் பண்ணல. ஆனா இப்ப தேர்தல் வரும் உங்களை ஏமாத்த பாக்குறாரு. ஓட்டுக்கு 500,000 கொடுத்து மக்களை வாங்கி விட நினைக்கிறாங்க. இது ஒரு பக்கம். 4 வருஷமா கொள்ளையடித்த கூட்டம் இருக்க, அது தங்க மேல வழக்கு வந்துடக்கூடாது. கொடநாடு கொலை வழக்குல பழனிசாமி மேல தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. இருக்கா இல்லையா? அந்த கேஸ்ல ஸ்டாலின் என்ன சொன்னாரு? கொடைநாடு கொலை வழக்குல யாரு சம்பந்தப்பட்டாலும் முடிச்சு போட்டுருந்தாருல, ஏன் முடியல? அது மாதிரி முன்னாள் அமைச்சர்கள் மேலாம் தனி நீதிமன்றம் அமைப்பேன் இஞ்சி மரப்பா வைக்கிற மாதிரி பேசி கொடுத்து ஏற்கனவே தனி நீதிமன்றம் எம்எல்ஏ இருக்க
இவர் வந்து தனியார் அமைப்புன்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் வணக்கம் போட்டுட்டு கம்முன்னு இருக்காரு. ஏன்னா டிடிவி தினகரன் மறந்துடக்கூடாது, ஓபிஎஸ் மறந்துடக்கூடாது, பழனிசாமி எல்லாம் கையில போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அது ஊழல் பெருச்சாலிகள் அங்க இருக்கிறதெல்லாம். பழனிசாமி வந்து தான் மேல வழக்குகள் போடுறதப்பா. இப்ப திமுக மேல மக்கள் அவ்வளவு அதிருப்தி இருக்காங்க. அந்த ஹோட்டல்லாம் இப்ப ராமநாதபுரத்துல யாருக்கு வரும்? அந்த ஓபிஎஸ்க்கு பலாப்பழத்துக்கு வரும். அதை தடுக்கிற இந்த மாதிரி தேதியில தடுக்கிற தமிழ்நாடு ஃபுல்லா தடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரெட்டரையில வேட்பாளர் போட்டிருக்காங்க. இப்ப நம்ம கம்பீரமா தலைவர்களே போட்டிடுறோம். நீங்க யார போட்டிருக்கீங்க கேட்கிறேன். பழனிசாமி சேலத்து சிங்கங்கிறதுல புரட்சி தமிழ் இருக்கிறதுல சேலத்துல போட்டிட வேண்டியதுதானே? பாராளுமன்றத்தில் போய் பிரைம் மினிஸ்டர் ஆக வேண்டியதுதானே? கூடவே அந்த மணிகள் எல்லாம் கூட்டிட்டு தெரிய வேண்டியதுதானே? கரெக்டா இல்லையா? இளிச்சாவாயெல்லாம் புடிச்சு எல்லா தொழிலும் நிறுத்தி நாட்டுக்கு மஞ்சள் தண்ணி தெளிச்சு கழுத்துல மாலையை போட்ட மாதிரி போட்டு நிறுத்திட்டாரு. எதுக்குன்னா திமுகவோட ஸ்டாலின் அவர்கள் சொன்ன வார்த்தை நான் சொல்றேன். என் வார்த்தை இல்லை, தமிழகத்தின் முதல்வர் சொன்ன வார்த்தை. கள்ள கூட்டணி சொன்னாரா இல்லையா? அந்த கள்ள கூட்டணி யாரு வச்சிருக்கா? அந்த ஸ்டாலினும் பாரதியார். இதுதான் உண்மை. நீங்க ஸ்டாலின் வந்து தேனியில போய் தினகரன் மேல அந்த வழக்கு இருக்கு, இந்த வழக்கு இருக்கு, என் மேலதான் நான் அரசியலுக்கு வர்றப்பே வழக்கு இருந்துச்சு. நீங்க தான் கண்டுபிடிச்சு சொன்னாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரை கோயற்காடன் பக்கமா போகிறாரு. எங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியுமா? உங்களுக்கும் உங்க பிள்ளைக்கு தான் தெரியாதா? உங்களுக்கு தான் எல்லாம் தெரியுமா? என்ன அப்படி சொல்லி தேனியில சொன்னா அங்க உள்ள மக்களை இவர் 14 வருஷம் வரலையே, நமக்காக 10 ஆண்டுகள் பணியாற்றியவராச்ச, இப்ப வந்திருக்காருன்னு சொல்லி ஆர்வத்தோடு வந்து அங்க என்ன வரவேற்கிறாங்க. காரணம் அப்ப 10 வருடம் நான் பணியாற்றியது இன்றும் நினைத்து பார்க்கிறார். இவர் அங்க வந்து நேரத்தை பழனிசாமி அவர் வந்து என்ன பார்த்து சொல்றாரு, நான் பச்சவந்தியாங்க. நம்ம தான் பிஜேபி தைரியமா தானே இருந்தோம். என்னங்க அப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரான திட்டங்கள், இந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட் போன்ற திட்டங்களை மத்திய அரசு தடுத்து நிறுத்தாம விவசாயம் எல்லாம் போராடினாங்க. அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால சண்டை போட்டோம். கேளுங்க. அதே மாதிரி இன்றைக்கு அதெல்லாம் அவங்க கொண்டு விவசாயிகளுக்கு ஏதாவது திட்டங்களை கொண்டு வர்றதுல தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி திட்டங்களை கொடுக்குறாங்க. மீண்டும் மோடி அவர்கள் வந்தாதான் தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை பெற முடியும். கூட்டணி வச்சிருக்காங்க. இதுல என்ன பச்சை நீங்க அங்க போய் டெல்லியில உட்கார்ந்த ஐயா பழனிசாமி மோடி அவருக்கு பக்கத்துல உட்கார்ந்துட்டு கூட்டணியில இருக்கேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து 330 சீட் ஜெயிப்பாருன்னு சொன்னாரு. மாறினது யாரு? பச்சோந்தி யாரு? இன்னொன்னு அது தேனியில போய் என்ன நல்லா தெரிஞ்ச மக்கள் மத்தியில எல்லாம் சிரிக்கிறாங்க. இன்னொன்னு அவரை முதலமைச்சராகிய சின்னம்மா கால வந்து தவழ்ந்து வந்து காலில் விழுந்து வணங்கிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க சின்னம்மா ஏதோ சொன்னதுக்கு நான் வந்து சூரியன் வந்து ரோட்ல குறைக்கிறதுக்கெல்லாம் பை சொல்ல மாட்டேன். இப்ப அப்படியே பிளேட் மாதிரி அந்தர் பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க யோசிச்சிருக்காங்க. மனுஷன் 4 வருஷமா எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்காங்க. பக்கத்துல இருக்கிறவா காலில் விழுந்தது இல்லைன்னு சொல்ல முடியாது. தேர்தல்ல வந்து இங்க நிக்கிறாங்கல்ல யாரும் ஜெயபெருமானுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஏற்கனவே இங்க தேவர் செடிக்கெல்லாம் வர முடியல. இந்த பக்கம் தலையை வச்சு படுக்க முடியல. என்ன சொல்றாரு? வயசுல மூத்தவங்களாம் என் முன்ன தெரியாத உனக்கு தேர்தல் என்ன பல்ட்டி யாருப்பா பச்சை வந்து இதை தாண்டது தேனியில இருந்து போன் பண்றாங்க எல்லாம். அங்க என்ன சொல்றாங்க? பச்சை துரோகி பழனிசாமி தேனியில பேர் வச்சுட்டாங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நம்ம தான் பேர் வைக்கிறது இல்லாட்டினா நம்மளை விட தேடி பச்சை துரோகி பழனிசாமி. இன்னைக்கு அண்ணன் ஸ்டாலின் போயிருக்காரு. போயிட்டு டிடிவி தினகரன் மேல வழக்குகள் இருக்கு, அந்த வழக்குகள் இருந்து அவர் தப்பித்துக் கொள்வதற்காக பாஜக கூட்டணி. என் மேல வழக்கு போட்டது யாரு? காங்கிரஸ். சிதம்பரம் நீதிமன்றத்துல என் மேல தப்பு இல்லைன்னு விடுவிச்சாங்க. மீண்டும் அந்த கேஸ் வந்துச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல மத்திய அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? கோர்ட்ல போய் என்ன பண்ண முடியும்? சும்மா அங்க ஒரு வேட்பாளர் வச்சிருக்காருல நம்மளும் நேற்று போட்டது அதுக்கு எங்க கூட சரியில்லை, எவ்வளவு பணம் வேணாலும் கொடுங்க, எப்படியாவது தினகரனை விடக்கூடாது. இவர் ஒரு பக்கம் பழனிசாமி திமுக ஜெயிச்சா முன்ன வழியில வந்துட்டு
டிடிவி ஜெயிக்கக்கூடாது. அந்த மக்கள் நான் இழிச்சவாயிருங்களா? நீங்க கொடுக்குற பணம்னா ஆர்கே நகர் தொகுதி மக்கள் மாதிரி அவங்க நீங்களும் அப்படி இருக்கணும். ஆர்கே நகர் தொகுதியில பழனிசாமி தெரு தெருவா போய் வீடு வீடா 10,000 ஓட்டு கொடுத்தாரு. நீங்க நிறைய பேர் எனக்காக தேர்தல் பணியாற்றவங்க இருக்கீங்க. இந்த ஆர்கே நகர்ல இருந்து ஜெயராமன் வந்திருக்காரு. இதை வந்திருக்காரு ஆர்கே நகர் தொகுதிக்காரு. ஓட்டுக்கு 6,000 10,000 கொடுத்தாங்க. ஏழை எளிய மக்கள் அன்றாட கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானமே. ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது மாதிரி மீனவர்கள் கடலுக்கு போனாதான் அவங்களுக்கு வருமானம். வீட்டுல அனுமதியும் அந்த மக்களுக்கு பணம் கொடுத்ததெல்லாம் வாங்கி வீட்டுல வச்சுட்டு குக்கர்ல குத்து சுத்துறாங்க. நான் இருக்கா இல்லையா? திமுக டெபாசிட் போயிட்டுங்க தெரியுமா இல்லையா? பழனிசாமியை விட 41,000 ஓட்டு அதிகம். ஆளுங்கட்சி அரசு பணம் மிரட்டா கேஸ் போட்டா ஒண்ணும் முடியல. நான் எலெக்ஷன் முடிஞ்சு நன்றி அறிவிப்புக்கு வரப்ப ஒரு பெரிய அம்மா வயசான அம்மா எனக்கு வந்து ஆரத்தி எடுத்து போட்டு வச்சுட்டு நான் கேட்டேன், ஏம்மா உங்க வீட்டுல எத்தனை பேருன்னு கேட்டேன். அது நான் எதுக்கு கேட்கறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு மீனவர் தாய், எங்க வீட்டுல 7 பேருப்பா 70,000 கொடுத்தாங்க, நான் ஒண்ணுமே பண்ணலையம்மா, எனக்கு ஓட்டு கொடுத்துருக்கேன், சும்மா டோக்கன் கொடுத்தேன்னு போய் சொல்றாங்க. உங்களுக்கு யாரும் டோக்கன் கொடுத்தாங்களா? யாரும் கொடுத்தோம், ஏதாவது அவங்க அப்பா விட்டு போனோமா? எங்க பணத்தை கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க. யாரும் ஒரு கிராமத்துல உள்ள மீனவர் தாய் மீன் பிடிக்கிற எவ்வளவு உயர்வா இருக்காங்க. எங்க வரி பணத்தை கொள்ளையடிச்சு வச்சு எங்கிட்ட கொடுக்குறான். உனக்கு முதலமைச்சராக்குன உங்களுக்கு துரோகம் பண்றான்ல, அவனை நாங்க மெட்ராஸ் பாத்தியில வச்சு செஞ்சுட்டோம். இதெல்லாம் நீங்க செய்யணும். ஏதாவது காசு கொடுத்துட்டானே, கை நீட்டி வாங்கிட்டோங்க, இவன் 1000 ரூபாய் கொடுத்துருக்கானே, 500 ரூபாய் கொடுத்துருக்கானேன்னு உங்க பணத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறான். சரியா? யோசிக்கணும். நீங்க எதுக்கு காசு கொடுக்குறான்? மறுபடியும் சம்பாதிக்க, உங்களுக்காக உழைக்க ஓடோடி வந்து நிற்கிறார் ஓபிஎஸ். தேனியில நான் நிக்கிறோன்னு எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவரும் ஒரு பையன் இங்க வந்து பையன் ரவீந்திரநாத் கூட வந்திருக்காரு. ஏன்னா என் நட்பின் நண்பர்கள் அவர். நாங்க நிக்கிற ஐடியாவே இல்லை. ரவீந்திரநாத் தான் வந்து அம்மா பிறந்தநாள் கூட்டத்தன்னைக்கு நாங்க போயிருந்தப்ப, சார் நீங்க வந்து தேனியில இந்த முறை நிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன அழைப்பு கொடுத்தாரு. ஏன்னா அவர் எம்பியா இருக்கிறப்ப அந்த தொகுதியில போய் நம்ம கூட்டணியில இருந்துட்டு அதை முயற்சி செய்யறதோ அதை நிக்க நினைப்பது தவிர்த்து விட்டேன். நான் வேற தொகுதியில நிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு தேனியில எனக்கு அந்த தொகுதியை கொடுத்துட்டு அவருக்கு வந்து நிக்கிறேன். அது சுயேட்சை சின்னத்துல தைரியமா, அவர் அமைதியானவர் தான், அடுத்த தைரியமானவர். பழனிசாமிக்கு தைரியம் இருக்க, சும்மா வாய்க்க விடாத பழனிசாமி சேலத்துல நிக்க வேண்டியதான தைரியம் தானே. இங்க விட்டுட்டு தேனியில வந்து உத்தார காமிட்டாரு. இன்னைக்கு முதலமைச்சர் வந்து பேசிட்டு இருக்காரு, அவர் மேல கேஸ் இருக்கு, கேஸ் இருக்குன்னு தெரியாதா? நான் 99 எம்பி கேண்டிடேட்டா வந்தப்பே என் மேல கேஸ் இருந்துச்சு. அப்பயே அந்த மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சவங்க தானே. ஆர்கே நகர்ல என்னப்பே என் மேல கேஸ் இருந்துச்சு. சும்மா புருடா விடுறாங்க. பிஜேபி கேஸுக்காக பயந்துட்டு போயிருக்காரு. பிஜேபி அப்படி பேசிட்டு இப்படி போறேன்னு சொல்றாங்களே. இவங்க திமுகவை 76ல எமர்ஜென்சியா முட்டி எல்லாரையும் தட்டி உள்ளார போட்டான். திரும்பி வச்சு நேரவின் மறக்கிறேன் வருங்க நிலையான ஆட்சி தருகன்னு போனாங்களா இல்லையா? இவங்க அதை அடிச்சா பல்டி கிடையாது. நம்ம எல்லாம் பண்ணா அப்படி டேரக்டா இருந்தோம், டேரக்டா சேர்றோம். நம்ம ஒண்ணும் மறைமுகமா என்னுடைய கூட்டணி வைக்கிறது இல்லையா? பழனிசாமி ஸ்டாலின் வச்சிருக்க மாதிரி. அதனாலதான் சொல்றேன், இந்த முறை இங்கே பலாப்பழத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால்தான் நம்ம தொகுதிக்கு தேவையான திட்டங்கள்லாம் கிடைக்கும். வேற யாருக்கும் ஓட்டு போட்டு தயவு செய்து ஓட்டுகளை வீணடிக்க வேணாம். ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் ஓபிஎஸ் நாளும் எங்களை பற்றி தேவையில் நாங்கள் நடவடிக்கை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கு அவர் எந்த மதத்திற்கோ ஜாதிக்கோ எதிரான வரல. தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு தேவையான திட்டங்கள் வேண்டாம். மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும்போது பிரதமர் மோடி அவர்களிடம் மத்திய அரசாங்கம் தான் போகணும். அதனாலதான் சொல்றேன், ஓபிஎஸ் அவர்களை வெற்றி பெற செய்து பலாப்பழ சின்னத்தை வெற்றி பெற செய்து நமது பகுதியின் வளர்ச்சிக்கான அனைத்து திட்டங்களையும் பெற்றுத்தர வேண்டும். இன்னொன்னு, கச்சத்தீவை தாரவாத்து கொடுத்தது யாருன்னு தெரியும்? காங்கிரஸ் திமுக தான். அப்ப ஆட்சியில இருந்த கருணாநிதி பயந்துகிட்டு சர்க்கார் கமிஷனுக்கு பயந்துட்டு தாரவாத்து கொடுத்தாரு. இன்னைக்கு அதனாலதான் நமது மீனவ நண்பர்கள் மீனவ சொந்தங்கள்லாம் டெய்லி வழக்கில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அது எத்தனை ஓபிஎஸ் இருந்தாலும் நம்ம ஓபிஎஸ் மாதிரி வர முடியுமா? மக்களுக்கு தெரியாதா? பலாப்பழத்தை பார்த்து டக்குனு கூட்ட மாட்டாங்களா? சும்மா சீப்பை ஒழிச்சு வச்சா கல்யாணம் நினைச்சிட முடியுமா? கச்சத்தீவை தாரவாரத்து கொடுத்துட்டு
இன்னைக்கு போராட்டம் பண்றாங்களா? அதை மீட்டெடுக்கணும்னா மோடி வந்தாதான் முடியும். கரெக்டா இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன், நமது மீனவர்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு மத்திய அரசாங்கத்திடம் போய் நாம் கேட்டுதான் பெற முடியும். அதை பெறுவதற்கு இங்கே பலாப்பழ சின்னத்தில் வெற்றி தாருங்கள் தாருங்கள் என்று சொல்லி நமது வெற்றி சின்னம் பலாப்பழ சின்னம்